உடைந்த ஒரு பொருளை சரி செய்யறது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ ஒரு யந்திரம் உடைஞ்சாலோ அல்லது உடம்புல ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டாலோ நாம் என்ன பண்ணுவோம்? நேரா மருத்துவமனைக்கு போவோம். ஆமா, ஒரு ஸ்கேன் எடுத்தா தெரிஞ்சிடும். அதேதான். அந்த விரிசல் எங்க இருக்கு, அதை எப்படி சரி செய்யலான்னு மருத்துவர் மிக துல்லியமா சுட்டி காட்டிடுவார். இது ஒரு இன்ஜினியரிங் கணக்கு மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த ஒரு தெளிவு நமக்கு ஒரு வித நிம்மதிய தருது. ஒண்ணு உடைஞ்சிருக்கு அல்லது உடையல. அத நாம கண்ணால பார்க்க முடியுது, எவ்ளோ சேதம்னு அளக்க முடியுது, அதற்கான மருத்துவமும் நமக்கு தெரியும். ஆனா ஒரு மனுஷனோட அக உலகம், அதாவது அவனோட நம்பிக்கைகள், அவனோட அடையாளங்கள், இது எல்லாமே முற்றிலுமா உடையும் போது அதை அளக்க எந்த ஒரு கருவியும் கிடையாது. நிச்சயமா கிடையாது. அங்க ஒரு இருட்டு தான் மிஞ்சும். ஆமா. அங்க நாம பார்க்கறதெல்லாம் ரொம்ப சிக்கலான, கண்ணுக்கு தெரியாத ஒரு இருண்ட நிலையை தான். அந்த இருண்ட வெளியிலிருந்து ஒரு மனுஷன் எப்படி மீண்டு வர்றான் அப்படிங்கறத பத்தி ஆழமா பேசுறதுக்கு தான் இன்றைய இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு தேடல் இது. இன்னைக்கு நாம அலச போற மூல ஆதாரம் பெண்ணின் அர்ப்பணிப்பால் மனிதன் உருமாற்றம் பெறுதல் அப்படிங்கிற குறிப்புகள்ல இருந்து எடுக்கப்பட்ட மிக சுருக்கமான ஆனா ரொம்ப ஆழமான சில வரிகள். ம். இது ஏதோ புள்ளி விவரங்கள் நிறைந்த தகவல் ஆவணம் கிடையாது. மனித உணர்வுகளின் உச்சத்தையும் உறவுகளோட வலிமையும் பேசுற ஒரு தத்துவார்த்தமான பதிவு. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வரிகள் அளவால ரொம்ப சிறியதா இருந்தாலும், அது பேசுற பொருள் எல்லையற்றது. ஒரு பெண்ணின் அன்பு ஒரு மனுஷனை எப்படி அடிப்படையில இருந்தே மாற்றியமைக்குது அப்படிங்கறத இது ரொம்ப உணர்வுபூர்வமா விளக்குது. ஆமா, இத நாம வெறுமனே ஒரு கவித்துவமான பார்வையில மட்டும் சுருக்கிட முடியாது. இதுக்கு பின்னாடி இயங்குற அந்த மனித உளவியலையும் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. வாங்க நம்ம நேரடியாகவே விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த தத்துவத்தோட முதல் வரியே ரொம்ப வலிமையான ஒரு வார்த்தையோட தொடங்குது. அதாவது ஒரு மனிதன் உடைந்து போனாலும் அப்படின்னு அது சொல்லுது. ம். ஆழமான வார்த்தை. பொதுவா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சறுக்குவோம், சின்ன சின்ன தோல்விகளை சந்திப்போம். ஆனா இந்த வரிகள் அந்த சாதாரண சறுக்குகளை பத்தி பேசல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? இத நீங்க மிக சரியா கவனிச்சிருக்கீங்க. இந்த ஆவணம் ஒரு மனுஷன் தம் வேலை பறிபோறதையோ அல்லது ஒரு வியாபாரத்துல நஷ்டமடைறதையோ மட்டும் குறிப்பிடல. அப்புறம் எதை குறிக்குது? அந்த இழப்புகளால அவனோட சுயம் வீழ்ச்சி அடையறத பத்தி பேசுது. தான் யாரு, எத்துக்காக வாழ்றோம் அப்படிங்கிற தாம் வாழ்வோட அடிப்படை அர்த்தத்தையே இழந்து தன்னம்பிக்கை முற்றிலுமா சிதந்து போற ஒரு இருண்ட தருணத்தை தான் இது உடைந்து போதல் அப்படின்னு வரையறுக்குது. ஓ, அப்போ அது ஒரு முழுமையான வீழ்ச்சி. அதேதான். சமூகத்தோட பார்வையில அவன் ஒரு தோல்வி அடைந்தவனா இருக்கலாம். ஆனா உளவியல் ரீதியா அவன் முற்றிலுமா தன்னை தொலைத்த ஒரு நிலையில இருக்கான். இப்போ நாம இத கொஞ்சம் விரிவா பாப்போம். அந்த தருணத்துல அவனை மீண்டும் இழுப்ப ஒரு உண்மையான பெண்ணின் அன்பே போதும்னு இந்த வரிகள் ஆணித்தரமா சொல்லுது. ஆமா. இது எனக்கு ஜப்பானியர்களோட அந்த கின்சுகி கலையை தான் ஞாபகப்படுத்துது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கலையில உடைந்த மண்பாண்டங்களை தூக்கி எறிய மாட்டாங்க. ஆமா, தங்கத்தை வச்சு ஒட்டுவாங்க. அதேதான். அந்த விரிசல்களை தங்கத்தை கொண்டு ஒட்ட வைப்பாங்க. அப்படி ஒட்ட வைக்கப்படும் போது அந்த மண்பாண்டம் முன்ன இருந்ததை விட அதிக மதிப்புடையதா மாறிடும். அதுபோலவே வீழ்ச்சியடைந்த மனிதனோட காயங்களை இந்த பெண்ணின் அன்பு அப்படிங்கிற தங்கம் ஒட்ட வைக்குதோன்னு தோணுது. இந்த கின்சுக்கி ஒப்பீடு கேட்க ரொம்ப அழகா இருக்கு. உடைந்த விரிசல்களை மறைக்காம அது ஒரு அனுபவத்தின் சுவடா ஒளிர செய்யறது அந்த பெண்ணின் அன்புதான் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா இது ஒரு மண்பாண்டத்தை ஒட்ட வைக்கிறத விட ரொம்ப சிக்கலானது. ஏன்னா மனித மனம் உயிரோட்டம் உள்ளது. இங்க உண்மையான பெண்ணின் அன்பு அப்படின்னு குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கணும். ஆமா, அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியும் கூட. ஏன் குறிப்பா உண்மையான அன்பு அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லுது? வெறும் அன்புன்னு சொல்லிருக்கலாமே. நிஜ வாழ்க்கையில இது எப்படி செயல்படுது? ஒரு மனுஷன் சமூக அந்தஸ்தோட பலத்தோட ஒரு வெற்றி முகத்துல இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கிற அன்பு சில நேரங்கள்ல நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா இருக்கலாம். ஓ, அதாவது அவனோட பணத்துக்காகவோ அல்லது அதிகாரத்துக்காகவோ? ஆமா, அவன் வழங்குற பாதுகாப்புக்காகவும் வசதிக்காகவும் அந்த அன்பு காட்டப்படலாம். ஆனா அவங்கிட்ட எதுவுமே இல்ல, அவன் முற்றிலுமா உடைந்த ஒரு மனுஷன் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது சமூகமே அவனை கைவிடும்போது காட்டப்படுற அன்பு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. சரியா? மிக சரியா சொன்னீங்க. அவங்கிட்ட இப்ப வெளிச்சம் இல்ல அப்படின்னாலும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு இன்னும் அணையல அப்படின்னு நம்புறது. அவனோட மீட்சியின் மேல அவனைய விட அதிகமா நம்பிக்கை வைக்கிறது.
அதுதான் அந்த உண்மையான அன்பு. நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு ஒரு சின்ன தயக்கம் வருது. அதாவது ஒரு மனுஷன் முற்றிலுமா உடைந்து கிடக்கிறான், அவன ஒரு பெண்ணின் அன்பு மீட்குது அப்படிங்கிறது சரி. ஆனா அந்த மீட்பு எப்படி நிகழுது? வெறும் அன்பான வார்த்தைகளால மட்டும் ஒருத்தர் தன் மனச்சிதைவிலிருந்து மீண்டு வந்துட முடியுமா? இதோட செய்முறை என்ன நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையான கேள்வி. வெறும் ஆறுதல் வார்த்தைகளால எந்த ஒரு பெரிய மாற்றமும் நிகழ்ந்துடாது. இந்த வரிகள் அந்த உருமாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான 2 முக்கியமான தூண்டுகளை ரொம்ப தெளிவா குறிப்பிடுது. அது என்ன தூண்கள்? அவள் தரும் நம்பிக்கை, அவள் காட்டும் அக்கறை. இந்த 2 வார்த்தைகளும் தான் அந்த மீளுருவாக்கத்தோட முழுமையான செய்முறை. நம்பிக்கை மற்றும் அக்கறை. இது ரெண்டும் கேட்க ஒண்ணு போல தான் ஒலிக்குது. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கணும் இல்லையா? நிச்சயமா இருக்கு. இத நாம உளவியல் ரீதியா பிரிச்சு பார்க்கணும். ஒரு மனுஷன் உடையும் போது அவங்கிட்ட முதல்ல இறந்து போறதே எதிர்காலத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை தான். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு பயம். ஆமா, நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு ஒரு பெரும் சுமையா இருட்டா தெரியும். அந்த இடத்துல அவள் தரும் நம்பிக்கை அவனோட எதிர்காலத்தை குறிவைக்குது. அவனுக்கு வாழ ஒரு காரணத்தை கொடுக்குது. ஓ, அவனுக்குள்ள இருக்கிற திறமைய மறுபடியும் ஞாபகப்படுத்துது. அதேதான். அப்படியென்றால் இந்த அக்கறை அப்படிங்கிறது அவனோட நிகழ்காலம் சார்ந்ததா? எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க அவனுக்கு நிகழ்காலத்துல ஒரு பிடிமானம் தேவைப்படுதா? மிகச்சரியா பிடிச்சிங்க. நம்பிக்கை எதிர்காலத்தின் வெளிச்சம் அப்படின்னா, அக்கறை அப்படிங்கிறது நிகழ்காலத்தின் மருந்து. உடைந்த மனுஷனோட தற்போதைய காயங்களை ஆற்றுவது, அவன் தனிமையில இல்ல அப்படிங்கறத அவனுக்கு உணர்த்துவது, அவனோட அன்றாட போராட்டங்கள்ல அவனுக்கு துணையா நிற்பது, இது எல்லாமே தான் அக்கறை. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட துணை நிக்கிறது. கண்டிப்பா. அவன் சோர்ந்து போய் படுக்கைய விட்டு எழ முடியாத நாட்கள்ல அவனை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்காம, அவனுக்காக ஒரு டீயோ அல்லது உணவோ கொடுத்து அவனோட தேவைகளை கவனித்துக் கொள்வது கூட ஒரு வகையான அக்கறைதான். அட ஆமா. இந்த சின்ன சின்ன செயல்கள் தான் அவனோட மூளையில இருக்கிற பதற்றத்தை குறைச்சு தான் பாதுகாப்பா இருக்கோம் அப்படிங்கிற உணர்வையே ஏற்படுத்துது. இத நாம ஒரு நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு காய்ந்து போன செடிய மீண்டும் துளிர்க்க வைக்கிற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு செடி வாடி போயிருக்கும்போது அவள் காட்டும் அந்த அக்கறை அந்த செடியோட காய்ந்த வேர்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது போல இருக்கு. அது நிகழ்காலத்தோட தாகத்தை தீர்க்குது. அருமையான ஒரு உதாரணம். அப்புறம் அவள் தரும் நம்பிக்கை அப்படிங்கிறது நாளைக்கு இந்த செடி பூக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தரும் சூரிய ஒளியை போல இருக்கு. வேர்களுக்கு தண்ணீரும் இலைகளுக்கு சூரிய ஒளியும் தொடர்ந்து கிடைக்கும்போது அந்த வாடிய செடி உயிர் திழுவதை தவிர வேறு வழியே இல்ல. இந்த ஒப்பீடு ரொம்ப சிறப்பா இருக்கு. தண்ணீர் எப்படி நிகழ்கால தேவையோ அதுபோலவே அக்கறை நிகழ்கால தேவை. சூரிய ஒளி எப்படி எதிர்கால வளர்ச்சிக்கான ஆற்றலோ அதுபோலவே நம்பிக்கை எதிர்கால ஆற்றல். ஆமா. இது ரெண்டும் இணையும் போதுதான் அந்த மனுஷனோட வாழ்க்கை முழுவதும் மாறிடுது அப்படின்னு இந்த தத்துவம் சொல்லுது. ஆனா இங்க எனக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்று சிந்தனை எழுகிறது. இத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. செடிக்கு தன்னுணர்வு கிடையாது. நாம தண்ணி ஊத்துனா அது வளரும். ஆனா மனுஷன் அப்படி இல்லையே. நிச்சயமா இல்ல. அப்போ வாழ்க்கையை முழுவதும் மாற்றுவது அவளா? அல்லது அவள் உருவாக்குற அந்த சூழல்ல அந்த மனுஷன் தன்னைத்தானே மாற்றிக் கொள்கிறானா? அவனை கட்டாயப்படுத்தி மாற்றுவது போலவோ, அல்லது அவன் அவள் மேல முற்றிலுமா சார்ந்திருக்கிற ஒரு சார்புத்தன்மையை இது உருவாக்குற மாதிரி தோணலையா உங்களுக்கு? நீங்க எழுப்புற கேள்வி மிக மிக முக்கியமானது. இது வெறும் சார்புத்தன்மை ஆகிடக்கூடாதா அப்படிங்கிற உங்களோட சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா இந்த ஆவணம் அவள் அவனை வலுக்கட்டாயமா மாற்றுவாள் அப்படின்னு எங்கேயும் சொல்லல. ஓ, அப்போ கட்டாயப்படுத்துறது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் கட்டாயப்படுத்தி மாற்றிட முடியாது அப்படிங்கறதுதான் உளவியல் உண்மை. இங்க உண்மையில நடக்கிறது என்னன்னா, அவள் அவனுக்காக உணர்வு பூர்வமா ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறா. பாதுகாப்பான சூழல்னா அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவனை கண்டிக்காம இருக்கிறதா? இல்ல. தவறுகளை நியாயப்படுத்துவது பாதுகாப்பான சூழல் கிடையாது. உலகமே அவனை கைவிட்டாலும் அவளை பொறுத்தவரை அவன் இன்னும் மதிப்பு மிக்கவன் அப்படிங்கிற ஆழமான உணர்வு அவனுக்கு ஏற்படுத்துவது. புரியுது. மனித மனம் இயற்கையிலேயே தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயல்பை கொண்டது. ஆனா அதுக்கு அந்த மனம் பதற்றம் இல்லாத ஒரு நிலையில இருக்கணும். அவனோட நம்பிக்கையும் அக்கறையும் ஒரு அடைகாக்கும் கருவி மாதிரி செயல்பட்டு அந்த பதற்றத்தை தணிக்குது. அந்த பாதுகாப்பான சூழல் கிடைச்ச உடனே அவனுக்குள்ள உறைந்து போயிருந்த அந்த சுயமாக குணமடையும் இயல்பு விழுத்துக்குது. அடா,
இது மிக அருமையான ஒரு பார்வை. அப்படி என்றால் அவள் அவனுக்கான பாதைய சமைச்சு கொடுக்கறா, அந்த பாதையில அவனை கைப்பிடிச்சு அழைச்சு செல்றா. ஆனா அந்த பாதையில நடந்து தன்னைத்தானே மீண்டும் கட்டமைத்துக்கிறது அவன்தான். 100க்கு 100 உண்மை. அவளோட அன்பு ஒரு பாதுகாப்பான கவசமா இருந்து அவன் தன் சொந்த கால்கள்ல மீண்டும் எழுந்து நிற்க உதவுது. அவனை சார்ந்திருக்கான் அப்படிங்கிறத விட இருவருக்குமான ஒரு ஆழமான பிணைப்பா இது மாறுது. ஆமா. அதனால்தான் வாழ்க்கையை முழுவதும் மாற்றி விடும்னு சொல்லப்பட்டிருக்க தவிர அவன் வாழ்க்கையை திருத்தி எழுதுவா அப்படின்னு சொல்லப்படல. அதுதான் இதுல உள்ள சூட்சுமம். அந்த சூழல் தான் அவனோட பழைய உடைந்த நிலையிலிருந்து முற்றிலுமா உருமாற்றம் செய்து ஒரு புதிய வலிமையான மனுஷனா செதுக்குது. முன்ன இருந்த மனுஷனை விட இவன் அதிக புரிதலும் முதிர்ச்சியும் கொண்டவனா உருவெடுக்கிறான். இது ஒரு பரிணாம வளர்ச்சி. நம்ம இப்ப இந்த தத்துவத்தோட மிக முக்கியமான இறுதியான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்பிக்கையும் அக்கறையும் ஒருவனோட வாழ்க்கையை முழுவதுமா மாற்றிய பிறகு அந்த மனுஷன் அடையும் இறுதி நிலை என்ன அப்படிங்கறத அந்த இறுதி வரி பதிவு செய்யுது. ஆமா, ரொம்ப பவர்ஃபுல்லான வரி அது. ஏனெனில் பெண்ணின் அன்பு ஒரு மனிதனின் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு அது முடிவடையுது. பொதுவாவே நாம் அன்பை எப்படி பார்ப்போம்? அது ஒரு மென்மையான உணர்ச்சி, ஒரு விதமான மன நிகழ்ச்சி அப்படின்னு தானே பார்க்கறோம். ஆனா இங்க அன்ப ஒரு சக்தி அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தி பேசப்பட்டிருக்கு. எங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இதுதான் இந்த முழு வரிகளுக்கே ஆன்மா அப்படின்னு சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ சக்திகள் இருக்கலாம். உடல் பலம் இருக்கலாம், அபாரமான அறிவு இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய பணபலம் இருக்கலாம். ஆனா அது எல்லாமே நிரந்தரம் கிடையாது. அதேதான். உடல் பலமோ அல்லது பணபலமோ ஒரு கட்டத்துல தீர்ந்து போகக்கூடியவை அல்லது சூழ்நிலையால பறிபோகக்கூடியவை. ஒரு மனுஷன் வீழ்ச்சி அடையும் போது முதல்ல அவனை விட்டு போறதே அவனோட அந்தஸ்தும் பணமும் தான். அந்த இருண்ட நேரத்துல அவனோட பார்க்கறதுக்கு வலிமையானவனா திறன் வாய்ந்தவனா தெரியலாம். ஆனா அவனுக்குள்ள ஒளியூட்டும் அந்த உண்மையான சக்தி அவனோட பெண்ணின் அன்பிலிருந்து தான் அவனுக்கு தொடர்ந்து கிடைக்குது. இந்த ஒப்பீடு மிக அருமையா இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன திருத்தம் செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. சோலார் பேனல் தன்னிடம் வரும் ஒளிய அப்படியே மின்சாரமா கடத்துது. அதுக்கு தன்னுணர்வு கிடையாது. ஆனா மனுஷன் அப்படிப்பட்ட வெறும் இயந்திரம் கிடையாது. அந்த பெண்ணின் அன்பை அவன் உள்வாங்கும் போது அது அவனுக்குள்ள இருக்கிற அற உணர்வையும் பொறுப்புணர்வையும் தட்டி எழுப்புது. ஓ, அதாவது அந்த அன்பு அவனை இன்னும் பொறுப்பானவனா மாற்றுது. ஆமா, அவ தம்மேல வச்சிருக்கிற இந்த மாபெரும் நம்பிக்கைய தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணமே அவனை முன்ன விட பல மடங்கு வலிமையானவனா மாத்துது. அதனால அந்த அன்பு வெளியில இருந்து வந்தாலும் அது அவனோட அகத்தின் மிகப்பெரிய உந்து சக்தியா, பிரிக்க முடியாத பலமா மாறிடுது. உங்களோட இந்த விளக்கம் அந்த பார்வைய இன்னும் ஆழமாக்குது. அது வெறும் கடத்தும் பொருள் கிடையாது, அது ஒரு ரசவாதம். அந்த அன்பு உள்ளே சென்று அவனோட ஒட்டுமொத்த ஆளுமையையும் வலிமையாக்குது. அதனாலதான் எந்தவித சந்தேகமும் இன்றி மிக தெளிவா பெண்ணின் அன்பு ஒரு மனிதனின் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு முத்தாய்ப்பா முடியுது. 100க்கு 100 உண்மை. சரி, இன்னைக்கு நாம அலசிய இந்த மிகச்சிறிய ஆனா ஆழமான வரிகளோட சுருக்கத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நான் ஞாபகப்படுத்துறேன். நாம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான உருமாற்ற பயணத்தை பார்த்தோம். ஒரு மனுஷன் தான் அடையாளத்தை இழந்து முற்றிலுமா வீழ்ச்சியடைந்து உடைந்த ஒரு இருண்ட நிலையிலிருந்து இந்த பயணம் தொடங்குச்சு. ஆமா, அந்த இரட்டைய பிளந்துகிட்டு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு உண்மையான அன்பின் வருகை நிகழ்து. அதுதான் இதுல முதல் திருப்புமுனை. அந்த அன்பு தன் கைகள்ல 2 முக்கியமான கருவிகளை வச்சிருக்கு. ஒன்னு நாளைய பொழுதின் மேல ஒளிய பாய்ச்சும் நம்பிக்கை, மற்றொன்று அவனோட இன்றைய காயங்களுக்கு மருந்தாகும் அக்கறை. இந்த நம்பிக்கையும் அக்கறையும் அந்த மனுஷனை வலுக்கட்டாயமா மாற்றுறது கிடையாது. மாறாக அவனுக்குள்ளேயே ஒரு குணமடையும் தன்மையை தூண்டி அவன் தன்னையே முழுமையா புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குது. இதுதான் அந்த முழுமையான கேள்வியை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம விவாதித்த இந்த விஷயம் முழுவதும் பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணின் அன்பால ஒரு மனுஷன் எப்படி உருமாற்றம் பெறுகிறான், அவனோட உடைந்த வாழ்க்கை எப்படி மீளுருவாக்கம் பெறுது, அவன் எப்படி எல்லையற்ற வலிமை அடைகிறான் அப்படிங்கறத பத்தி மட்டுமே பேசுது. அதாவது இது முழுவதும் அவனோட பயணமாவே தான் இருக்கு. ஆமா. ஆனா இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உடைந்த ஒருத்தனை தன் அன்பால மீண்டும் எழுப்பி அவனுக்கு தன் மொத்த உணர்வு பூர்வமான சக்தியும் வழங்கும் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது? இது ஒரு மாபெரும் உணர்வு பரிமாற்றம் இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. உடைந்தவனை மீண்டும் உருவாக்குற இந்த பயணத்துல அவள் தன் சக்தியை எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு தேர்ந்து போறாளா? இது அவளுடைய மிகப்பெரிய தியாகமா? அல்லது நிபந்தனையற்ற அன்பை வழங்கி ஒரு மனுஷனை செதுக்கும் அந்த மாபெரும் செயல் அவளையும் உணர்வு பூர்வமா ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுதா?
ஒருத்தரை முழுமையாக்குறதுக்காக இன்னொருத்தர் தன்னை தானாகவே உருக்கிக் கொள்ள வேண்டுமா, அல்லது அந்த அன்பே அவளுக்கும் மாபெரும் சக்தியா மாறுமா? நேரடியாக சொல்லப்படாத, ஆனா இந்த தத்துவத்தோட அடிநாதமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த கண்ணுக்கு தெரியாத உணர்வு பரிமாற்றத்தை பத்தி, அந்த பெண்ணோட ஆழமான உளவியலை பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்திங்கள்.